வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடை வெல்லும். நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகள் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். அதற்கு நாம் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தல். ஜனவரி 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறும் தனது பிரச்சார பயண நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக நைனா நாகேந்திரன் அறிவிப்பு. புதிய கட்சிகள் அதற்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் அவர்களும் பிரதமருடன் மேடை ஏற்றப்படுவார்கள் எனவும் விளக்கம். அப்படிங்கிறதா எனது கருத்து. புதுசா ஒரு சட்டை போட்டுட்டு வந்தா அது சுத்தமாதான் இருக்கும். ஆனா அதே சட்டை சாயங்காலம் அப்படி இருக்காது. தாவைக்க தூய சக்தி என விஜய் சொன்னதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி விமர்சனம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா தான் இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா, அதனால அவரவர் விருப்பம் அவங்கவுங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு புரட்சித் தலைவர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். பல கட்சிகளில் இருந்து வந்த சந்தர்ப்பவாதிகளை கொண்டுள்ள தாவேக தூய கட்சி அல்ல, கலப்பட கட்சி என KP முனுசாமி விமர்சனம். வாய்ப்புகளுக்காக சுற்றுபவர்களிடம் விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தீய சக்தி, தீய கட்சி, நாங்க தூய்மையான கட்சியினர். என்ன தூய்மையான கட்சி? நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும்? இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க யார் தெரியுமா? சந்தர்ப்பவாதிகள். உங்க கொள்கை பரப்பச்சாரெல்லாம் யாரு? லாட்டரி டிக்கெட் விற்கிறவன். நம்ம கட்சியில் ஒரு ஆள் போயிருக்கார், திரு செங்கோட்டையன். இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழகத்தில் SIR திருத்தத்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 39,821 பேர் கோரிக்கை. 431 பேர் பெயரை நீக்க கோரிக்கை வைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அமைச்சர்கள் குழு இன்று பேச்சுவார்த்தை. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாஷா பள்ளிவாசலில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மாட்டு வண்டியில் கொடிமரம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. வரும் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு.
சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை எனவும் விளக்கம். பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்வு. சென்னையிலிருந்து நெல்லை, மதுரை, நாகர்கோவில், திருச்சிக்கு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கடும் பாதிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வருகிற 23, 24 ஆகிய தேதிகளில் 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து 780, கோயம்பேட்டிலிருந்து 91, மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி. மக்களை மையப்படுத்திய வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட தங்களுடைய அரசின் மீது உள்ள நம்பிக்கை இந்த வெற்றியால் பிரதிபலித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அசாமின் நம்ரப் பகுதியில் 10,600 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் அமோனியம் யூரியா உர தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உரிய கவனம் செலுத்தப்படாததால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாக புகார். நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அசாமில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் குடியேற அனுமதித்ததாக திப்ருகர் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம். உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவு. இந்திய கலாச்சாரம், வாழ்க்கை தத்துவங்களுடன் மாணவர்களை ஒருங்கிணைத்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்க இந்த முயற்சி உதவும் என அம்மாநில அரசு தகவல். நாடு முழுவதும் செயல்படும் 5,149 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என மத்திய அரசு தகவல். மாணவர்கள் இல்லாத பள்ளிகளில் 70% பள்ளிகள் தெலுங்கானா, மேற்கு வங்க மாநிலங்களில் உள்ளதாகவும் தகவல். கர்நாடகாவை தொடர்ந்து தெலுங்கானா அரசும் மதவெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவர முடிவு. 2026 பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய சட்டம் கொண்டுவர உள்ளதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியபடி காட்சியளிக்கும் பனிக்கட்டிகள். விளையாடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பி வரும் சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ட்ரம்ப், எப்ஸ்டீன், மெலனியா ட்ரம்ப் புகைப்படங்கள் உட்பட 16 கோப்புகள் நீதித்துறை இணையதளத்தில் இருந்து திடீரென மாயமானதால் அதிர்ச்சி. H-1B விசா வைத்துள்ள ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கூகுள், ஆப்பிள் நிறுவனங்கள் அறிவுறுத்தல். சமூக ஊடக கட்டுப்பாடு காரணமாக H-1B உள்ளிட்ட பிற விசா நீடிப்பிற்கு ஓராண்டு வரை தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. கொல்கத்தா மைதான வன்முறை தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தகவல். இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மகளிர் T20 போட்டியில் 4000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் ஸ்மிருதி மந்தனா.
சர்வதேச அளவில் 2வது வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். மும்பையில் நடைபெற்ற CII வெஸ்டர்ன் இந்தியா ஸ்குவாஷ் தொடர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜோஷ்வா சின்னப்பா, ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வீர் சோட்ரானி சாம்பியன்.